வாழ்க்கை சமுத்திரத்தில் எதிர் நீச்சலடித்துக் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளில் குணசிங்கம் வினோதனும் ஒருவராவார். புனர்வாழ்வு முகாமிலிருந்து பல எதிர்பார்ப்புகளோடு வீடு திரும்பிய இவர் தினமும் போராட்டத்திற்கு மத்தியில் நாட்களை நகர்த்துகிறார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் வசித்து வருகின்றார் குணசிங்கம் வினோதன். யுத்தம் மௌனிக்கப்பட்டதை அடுத்து சரணடைந்த வினோதன் புனர்வாழ்வளிக்கப்பட்டு குடும்பத்தாரோடு இணைக்கப்பட்டார். யுத்தத்தின் விழுப்புண்ணுடன் விடுதலையாகி வந்தவருக்கு வாழ்வின் தொடக்க புள்ளி புரியவில்லை. தன்னலம் பாராது தரணியில் தடைகளை தகர்த்த இவர் போன்ற முன்னாள் போராளிகள் பலர் இன்று வாழ்வினில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஏராளம். விடுதலை, சுதந்திரம், புரட்சி, சாதனை என வாழ்ந்தவர்கள் சுய வாழ்விற்கு நுழைவோம் என ஒரு கணமேனும் சிந்திக்கவில்லை. எதிர்காலம் விடியும் என காத்திருந்தவர்கள் இன்று ஒரு நாள் விடியலை கூட சந்தோஷமாக கழிக்க முடியாத அளவிற்கு வறுமையில் வாடுகின்றனர். 2006 2 கால யுத்த கால பாதிக்கப்பட்டு வண்டிக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து போய் அதுக்கு பிறகு நாங்கள் 2009 ராணுவத்துடன் செல்றடைந்து 2009 5ஆம் மாதம் சமுதாயத்துடன் நாங்கள் இணைக்கப்பட்டு நாங்கள் சமுதாயத்துடன் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எங்களுடைய கடையை செய்வதற்காக நாங்கள் பல முயற்சிகளூடாக செய்தோம். எங்களுக்கு பலனடைக்கவில்லை. கடை வந்து வச்சிருக்கோம். அது பொருளாதாரம் இல்லாத காரணத்தால் யாரும் கொஞ்சம் குறையில தான் போய்கொண்டு அன்றைக்கு அந்த 200 தன்னம்பிக்கையும் மனம் தளராத முயற்சியும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பது திண்ணம்.